அன்னைக்கு திருவாதிரை நாள். திருநீலநக்கர் சிவபூஜைகளை முடிச்சுக்கிட்டு மனைவியாரோடு வழிபாட்டுக்குரிய பொருள்களை எடுத்துக்கிட்டு அயவந்தி அப்படின்ற அந்த ஊர் கோயிலுக்கு போனாரு. ஈசன் திருவடிகளை வணங்கி பூஜை செஞ்சு முடிச்சாரு. அப்ப சுதை சிலந்தி ஒன்று சிவலிங்கத்தின் மேல விழுந்துச்சு. அதை பார்த்த திருநீலநக்க நாயரோட மனைவி குழந்தையின் மேல் விழுந்த பூச்சியை ஊதி அதன் தாய் அகற்றுவது போல அந்த அம்மையார் அச்சத்தோட விரைவா மிக்க அன்போடு ஊதி அந்த சுதை சிலந்திய லிங்கத்தின் மேலிருந்து அகற்றினாங்க. அப்ப அவங்க வாயில இருந்த உமிழ்நீர் சிவலிங்கத்தின் மேல பட்டுச்சு. அப்படியே மனசு பொறுக்காம கண்களை மூடிக்கிட்டு, அறிவற்றவளே, இந்த செயலை நீ ஏன் செஞ்ச அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த அம்மையார் சொன்னாங்க, சுதை சிலந்தி ஒன்று சிவலிங்கத்தின் மேலே விழுந்துருச்சு, அதனால தான் அதை ஊதி போக்கினேன் அப்படின்னாங்க. ஆனால் திருநீலநக்கர் அதை ஏற்றுக்கிடலை. அதை வேறு வகையால் நீக்கியிருக்கலாம். இப்படி செஞ்சு இறைவன் திருமேனியை எச்சில் படுத்திட்டேன். இப்படி அடாது புரிந்த உன்னை இக்கணமே நான் துறப்பேன், என்னை விட்டு போ அப்படின்னு கோபிச்சுக்கிட்டாரு.